பட்டுக்கோட்டை பிரபாகரன் எழுதிய நாவல். அந்த பெண் தன் உடம்பில் ஒரே ஒரு டர்க்கி டவல் மட்டும் கட்டியிருந்தார். ஒரு கொத்து மலர்களை 2 கைகளால் பிடித்து முகத்தின் அருகில் வைத்திருந்தார். பாதியிலே மூடி வெய்மடத்து வாசனை ரசித்தாள். சிவன் போல கூந்தலை கொண்டே கொண்டிருந்தார். காதோர கற்றைகளின் முனைகளில் போன வினாடி குளித்துவிட்டு வந்தவள் போல நீர் சொட்டியது. முகத்திற்கு மட்டும் 2 விளக்குகள் சில்வர் பூசிய குடைகள் மூலம் வெளிச்சத்தை குறிப்பாட்டு குவித்து கொண்டிருக்க, லேகா சிங்கம் என்றான் ஸ்டாண்ட் போட்ட ஸ்டில் கேமராவுக்கு பின்னால் நின்று வியூ பார்த்து கொண்டிருந்த போட்டோகிராஃபர் விமல்தாஸ். போன வாரம் இளந்தென்றல் டிவியில் பார்த்தவர்களுக்கு விமல்தாஸை தனியாக அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. அந்த பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. நீங்கள் இந்த கேமரா கலையை பொழுதுபோக்காக செய்கிறீங்களா, இல்லை தொழில் அமைஞ்சிருச்சு? நீங்கள் விளம்பரங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கீங்க, பல முன்னணி பத்திரிகைகளுக்கு அட்டைப்படங்கள் எடுத்திருக்கீங்க, சினிமாவுக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்க்குறீங்களா? என்னோட நண்பர் ஒருத்தர் டைரக்ட் செஞ்ச ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்தேன். அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறதால அதுக்கப்புறம் ஒப்புக்கிறதில்ல. நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர். எல்லா பத்திரிகைகளும் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பயன்படுத்திக்குவாங்க. உங்கள் தொழில் லாபகரமானதா? கொஞ்சம் சங்கடமான கேள்வி இது. நான் 17 வயசில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு வயது 28. ஸ்டுடியோ ஆரம்பித்து 7 வருஷமாச்சு. இன்னும் வாடகை இடத்துல தான் ஸ்டுடியோ இருக்குது. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். என் சம்பாத்தியத்தில் செகண்ட் ஹேண்டில் ஒரு மாருதி வாங்கியிருக்கேன். திருவள்ளூரில் கொஞ்சம் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்த புகைப்படங்கள்லேயே முக்கியமான படங்கள் எது? நிறைய சொல்லலாம். 2 தடவை தேசிய அளவில் பரிசு வாங்கி கொடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை சொல்லலாம். அப்புறம் முசிறியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் எடுத்த எம்ஜிஆரோட படத்தை மறுநாள் பத்திரிகைகளில் பார்த்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னை கூப்பிட்டு அனுப்பி பாராட்டினார். அந்த படத்தை ஃப்ளோ பண்ணித்தர சொன்னார். பண்ணி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு ராமவரம் தோட்டம் வீட்டில் அந்த படம் மாட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு சொந்த ஊர் முத்துப்பேட்டை. அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நான் என்னோட ஸ்டுடியோலையே இருக்கிற ரூமில் தங்கியிருக்கேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த விமல்தாஸ் மாடலிங் பண்ணிட்டு அப்படியே இருப்பான். எக்ஸ்பிரஷன் மாற்றினாத. ஃபுல் லைட்ஸ் என்றது உதவியாளர்கள் எல்லா விளக்குகளையும் எரிய விட்டார்கள். விமல்தாஸ் கிளிக் செய்தான். சந்தேகத்திற்கு மீண்டும் கிளிக் செய்தார். ஓகே என்று அருகில் இருந்த நாற்காலில் அமர்ந்து பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டார். அந்த பெண் அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். 2 உதவி பையன்களும் சக்கரங்கள் பொறுத்திட விளக்குகளை நகர்த்தி ஓரமாக வைத்து குடைகளை மடக்கினார்கள். 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு என்றார் விமல்தாஸ். அவள் கதவை திறந்து கொண்டு புடவையில் வெளிப்பட்டாள். கூந்தலை பின்னியபடி வந்து, நான் புறப்புறவா சார்? உட்காருமா, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எதிரே ஸ்டூலில் அமர்ந்தாள். கைப்பை திறந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து கூந்தலின் முனையில் பிரியாமல் போட்டுக்கொண்டு பின்னால் விசிறினாள். JKV மூவிஸில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார்? சொல்லியிருக்கேன் மாயா. உன்னோட ஸ்டில்ஸ் 4 கொடுத்துருக்கேன். அவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் சிக்கலில் இருக்காங்க. 2 மாதம் கழிச்சு தான் ப்ரொடெக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மலையாளத்தில் ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணுறதா சொல்லி என்னாச்சு? மேக்கப் டெஸ்ட்டு, வீடியோ டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. லேப் போஸ்ட்டில் சுண்ணாம்பு தடவுறது மாதிரி அந்த யூனிட்டில் போனவை எல்லாம் சொன்னான். போகடான்னு வந்துட்டு ஒரு லிமிட் இல்லையா? கூல்ட்ரிங்க்ஸ் வர குடி, ரொம்ப சூடாயிட்டேன் என்று ஒரு பாட்டிலை எடுத்து கொடுத்து மற்றொரு பாட்டிலை எடுத்து ஸ்ட்ராபெரி உதடுகளை வைத்து அமைதியாக உறிஞ்சினார். தொலைபேசி ஒலித்தது. குளிர்பானம் குடித்தபடியே எழுந்து சென்று ரிசீவரை எடுத்து, ஹலோ விமல்தாஸ் என்று உங்கள் ஜூனியர்லேருந்து சப் எடிட்டர் சம்பத் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்கேட் அத்தகோ பண்ணியிருக்காரு.
எனக்கு சொந்த ஊர் புத்துப்பேட்டை. அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நான் என்னோட ஸ்டுடியோலேயே இருக்கிற ரூமில் தங்கியிருக்கேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த விமல்தாஸ் மாடலிங் பெண்ணிடம் அப்படியே இருமா, எக்ஸ்பிரஷன் மாற்றிடாத, ஃபுல் லைட்ஸ் என்றதும் உதவியாளர்கள் எல்லா விளக்குகளையும் எரியவிட்டார்கள். விமல்தாஸ் கிளிக் செய்தான். சந்தேகத்திற்கு மீண்டும் கிளிக் செய்தான். ஓகே என்று அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீப் எடுத்து முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். அந்த பெண் அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். 2 உதவி பையன்களும் சக்கரங்கள் பொத்தின விளக்குகளை நகர்த்தி ஓரமாக வைத்து குடைகளை மடக்கினார்கள். 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு என்றான் விமல்தாஸ். அவள் கதவை திறந்து கொண்டு புடவையில் வெளிப்பட்டாள். கூந்தலை பின்னியபடி வந்து, நான் புறப்படவா சார்? உட்காரமா, கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எதிரே ஸ்டூலில் அமர்ந்தாள். கைப்பை திறந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து கூந்தலின் முனையில் பின்னல் பிரியாமல் போட்டுக்கொண்டு பின்னால் விசிறினாள். ஜேகேவி மூவிஸில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார்? சொல்லியிருக்கேன் மாயா. உன்னோட ஸ்டில்ஸ் 4 கொடுத்துருக்கேன். அவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் சிக்கலில் இருக்காங்க. 2.5 மாதம் கழிச்சு தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்போ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். மலையாளத்தில் ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணுறதா சொல்றியே, என்னாச்சு? மேக்கப் டெஸ்ட்டு, வீடியோ டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. லேம்ப் போஸ்ட்டில் சுண்ணாம்பு தடவுறது மாதிரி அந்த யூனிட்டில் வர்றவன் போகிறவன் எல்லாம் சொல்கிறான். போங்கடான்னு வந்துட்டேன். ஒரு லிமிட் இல்லையா? கூல்ட்ரிங்க்ஸ் வர குடி, ரொம்ப சூடாயிட்டேன் என்று ஒரு பாட்டிலை எடுத்து கொடுத்து மற்றொரு பாட்டிலை எடுத்து ஸ்ட்ராவில் உதடுகளை வைத்து அமைதியாக உறிஞ்சினான். தொலைபேசி ஒலித்தது. குளிர்பானம் குடித்தபடியே எழுந்து சென்று ரிசீவரை எடுத்து ஹலோ விமல்தாஸ் என்றான். உங்கள் ஜூனியர்லேருந்து சப் எடிட்டர் உமா சம்பத் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்கே நந்தகோபால் இருக்காரு, அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்க போனப்போ இப்போவே கேளுங்களேனாரு. திடீர்னு உங்களை கூப்பிட முடியலை. பேட்டியை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னோம். இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வர சொன்னார். கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா சார்? இன்றைக்கி 6 மணிக்கா? எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கே. நாளைக்கு டைம் வாங்கித்தாங்களே. நாளைக்கு டெல்லி போகிறாராம். அவரை பிடிக்கிறதே சிரமம். சரி, போயிட்டு வந்துடுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தானே? ஆமாம், 4 விதமாக எடுத்துக்கோங்க. எனக்கு அவர் வீடு தெரியாதே, ஆஃபீஸ் தான் தெரியும். போட் கிளப் ரோட்டில் பெரிய பங்களா சார். ஆர்கேஎன் நிவாஸ்னு கிரானைட்டில் போட்டிருக்கோம். டோர் நம்பர் 132. விமல்தாஸ் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதன் பின்புறம் சொல்லப்பட்ட விலாசத்தை குறித்து கொண்டார். என்ன திடீர்னு தொழிலதிபரை எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க? சும்மா ஆர்வத்தில் கேட்குறேன். இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்பாயின்மெண்ட் வாங்க போனப்போ இப்போவே கேளுங்களேன்னாரு. திடீர்னு உங்களை கூப்பிட முடியலை. பேட்டியை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னோம். இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு வர சொன்னார். கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா சார்? இன்றைக்கி 6 மணிக்கா? எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கே. நாளைக்கு டைம் வாங்கித்தாங்களே. நாளைக்கு டெல்லி போகிறாராம். அவரை பிடிக்கிறதே சிரமம். சரி, போயிட்டு வந்துடுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தானே? ஆமாம், 4 விதமாக எடுத்துக்கோங்க. எனக்கு அவர் வீடு தெரியாதே, ஆஃபீஸ் தான் தெரியும். போட் கிளப் ரோட்டில் பெரிய பங்களா சார். ஆர்கே நிவாஸ்னு கிரானைட்டில் போட்டிருக்கோம். டோர் நம்பர் 132. விமல்தாஸ் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதன் பின்புறம் சொல்லப்பட்ட விலாசத்தை குறித்து கொண்டார். என்ன திடீர்னு தொழிலதிபரை எல்லாம் பேட்டி எடுக்கிறீங்க? சும்மா ஆர்வத்தில் கேட்குறேன்.
ஆர்கேஎன் ஆளுங்கட்சிக்கு முழு சப்போர்ட்டுன்னு ஊருக்கே தெரியும். எலெக்ஷனில் முதல்ல இவர் வீட்டுக்கு தான் ஆளுங்கட்சி தலைவர் வந்து நிற்பார். சமீப காலமாக இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காராம். அதில் மறைமுகமாக ஆளுங்கட்சியை தாக்கியிருக்காராம். சிடியில் 12 ஒயிட் ஷாப் லைசன்ஸ் இவர் தான் வச்சுருக்காராம். ஒரு பக்கம் மார்பிள் பிஸ்னஸ். பாண்டிச்சேரியில் போன மாதம் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கலவையான பர்சனாலிட்டியாக இருக்கிறார் என எடிட்டர்ஸ் இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. நீங்கள் தானே பேட்டி எடுத்தது? ஆமாம். என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து பிடுங்க முடியலை. நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, எனக்கு எந்த கட்சியோடவும் நட்பு கிடையாதுன்னுட்டார். எனக்கு பிஸ்னஸ் பார்க்கவே நேரம் பத்தலை. கட்சி ஆரம்பிக்கிறதான்னு வந்துட்டார். கட்சி ஆரம்பிக்கிறதா? சினிமா நான் எடுக்கலை, ஃபைனான்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. பிடியே கொடுக்கல, விலாங்கு மீன். தமிழ் தாகப்படைன்னு ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குதுல்ல, அதோடு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு கூட ஒரு ரூமர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இதால் கேள்வியோ விசாரணையோ இல்லாமல் சுட்டு கொல்லணும். விமல்தாஸ். தமிழ்நாட்டில் 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்க பல வன்முறை சம்பவங்களுக்கு இந்த தமிழ் தாகப்படை தான் காரணம். எத்தனை உயிர்கள் போயிருக்கு, எத்தனை கோடி நாசமாயிருக்குது. என் காதுக்கு வந்ததை சொன்னேன். ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது சம்பத். ரைட், நான் ஈவினிங் அவர் வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து வந்துடுறேன். விமல்தாஸ் ஃபோனை வைத்து விட்டு திரும்பி மாயாவை பார்த்து, சாரி, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டேன், நீ புறப்படமா என்று மணிப்பரிசிலிருந்து 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான். அவள் போனதும் டெலிஃபோனை எடுத்தான். அந்த பெரிய அத்தியாயம் 2. அந்த பெரிய ரெடிமேட் கடை பாண்டி பஜாரில் பரபரப்பாக இருந்தது. கோல்டன் மெமரிஸ் என்று கட் அவுட் எழுத்துக்களை எவர் சில்வர் தகடுகள் போட்டியிருந்தன. கண்ணாடிக்கு பின்னால் பொம்மைகள் புது உடைகள் அணிந்து கொண்டு தலையை கையை அசைத்து கொண்டிருக்கின்றன. உள்ளே 4 தளங்களிலும் கூட்டம் இருந்தது. கம்ப்யூட்டர்கள் பில் போட்டு கொண்டிருந்தன. சன்னமாக இசையும் அதிகமாக ஏசி குளிரும் இருந்தது. கவுண்டர்களில் பெண்கள் கஸ்டமர்களுக்கு கவுண்ட்ஸ்களை சுடிதார்களை சலிக்க எடுத்து போட்டு கொண்டிருந்தனர். ஆர்கன்சா சேலை கட்டி தோள் பட்டை அருகில் தன் ஃபோட்டோவுடன் கூடிய நிறுவனத்தின் அடையாள அட்டையை பின் செய்திருந்தாள் சிந்துஜா. அவள் அருகே சூப்பர்வைசர் 4 தளங்களுக்கும் போய் வந்து கொண்டிருப்பாள். தீர்ந்து போன சரக்கை பையன்களை விட்டு குடோனில் இருந்து எடுத்து வர சொல்லி விரட்டுவாள். சரளா, எதுக்கு 2 பேர் ஒரே கஸ்டமரை பார்க்குறீங்க? நீ இப்படி வா, இவர் குர்தா கேட்குறார் பார் என்று உத்தரவிடுவாள். சிந்துஜா, உனக்கு ஃபோன். அவள் நின்று கொண்டிருந்த 2வது ஃப்ளோரில் இருந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோனுக்கு சென்று எடுத்தாள். ஹலோ சிந்துஜா என்றாள். நான் தான் சிந்து. ஹாய் விமல், மழை பெய்ய போகுது. ஏன்? இன்னைக்கு 2 தடவை ஃபோன் செஞ்சுட்டியே. வெரி குட், கீப் இட் அப்.
சிந்து காலையில் ஃபோன் செஞ்சது டின்னர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்காக. சரி இப்போ பண்ணுறது அதை கேன்சல் பண்ணுறதுக்காக உதய் தான் வாங்குவனி. சாரிம்மா, திடீர்னு ஒரு அசைன்மெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசினபடி 5:30 மணிக்கெல்லாம் நான் பீச்சில் வெயிட் பண்ணுவேன். நீ வரணும். பேசிக்கிட்டு இருந்து அங்கேருந்து ஹோட்டல் போகிறோம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ப்ரோக்ராம். வச்சிடவா? கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. கேன்சல் பண்ணுறத தவிர வேறு எது சொன்னாலும் கேட்குறேன். 6 மணிக்கு ஒரு விஐபியை அவர் வீட்டில் ஃபோட்டோ எடுக்க நான் போக வேண்டியிருக்கு. பத்திரிக்கை கமிட்மெண்ட். வேறு யாரையும் அனுப்ப முடியாது. நாளைக்கு அவர் டெல்லி போகிறாராம். யாரோ எங்கேயோ போகட்டும், எனக்கென்ன. என்னால் தவிர்க்க முடியலை சிந்து. அப்படின்னா சிந்துவை சுலபமாக தவிர்க்கலாம். நீ என்னோட ஆள். புரிஞ்சுக்கவே. பத்திரிக்கையிலேருந்து ஃபோன் வர்றப்ப இல்லைங்க, இன்றைக்கி என் லவ்வரை கொஞ்சம் வேண்டியிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறது ஏன்? அது கேவலமான விஷயமா? எந்த பத்திரிக்கைன்னு சொல்லு. நானே ஃபோன் பண்ணி அவர் வர சொல்ல மாட்டார்னு சொல்லிடுறேன். அது சரி, தொழிலை கெடுத்துடுவே போலிருக்க. நீ ஏன்பா கவலைப்படுற? நான் மூட்டை தூக்கி வண்டி இழுத்தாவது உன்னை காப்பாற்ற மாட்டேனா விமல்? ஸோ இன்றைக்கு நம்ம சந்திக்கலை. உனக்கு இது நியாயமாகப்படுதா? இல்லை தான். பார்த்து இன்னையோட 9 நாள் ஆச்சு விமல். உண்மைதான். உனக்கு எதுக்குப்பா லவ் எல்லாம்? தப்பு தான், தெரியாமல் லவ் பண்ணிட்டேன். விமல், உன்னை பார்க்கணும் கட்டாயம். அந்த விஐபி வீடு எங்கே இருக்குது? போட் கிளப் ரோட்டில். எத்தனை மணிக்கு அங்கே அவர் ரெடியாக இருந்தால் ஹார்ட்லி 1/2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் வேறு வேலை எதுவும் இருக்கா? இல்லை. இதுக்கு ஏன் டோட்டல் ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணுற? பீச்சை கட் பண்ணிடலாம். நான் ஒரு 6:30 மணிக்கு அந்த போட் கிளப் வீட்டுக்கு வரேன். நீ படம் எடுத்துகிட்டு வந்ததும் 2 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம். தாராளமாக. அட்ரஸ் சொல்லுப்பா. தன் உள்ளங்கையில் குறித்து கொண்டாள் சிந்துஜா. அப்புறம் என்ன செஞ்சேன் இன்னைக்கு? ஒரு சென்ட் விளம்பரத்துக்கு ஸ்டில் எடுத்தேன். யார் மாடல்? மாயான்னு ஒரு பொண்ணு. நல்லா இருப்பாளா? சூப்பராக இருப்பா. என்னை விடவா? உன்னை விட. ஓஹோ, என்ன போஸ்? குளிச்சுட்டு வந்து ஒரு கொத்து ஃப்ளவர்ஸை மெய்மறந்து வாசனை பார்க்குற மாதிரி போஸ். ட்ரெஸ் உண்டா இல்லையா? ஒரு டவல் கட்டியிருந்தா. பாவி, மேஞ்சியா? ச்சே, அந்த பழக்கம் இல்லை. கண்ணால் மேஞ்சியா? அஃப்கோர்ஸ், கலைக்கண்ணால். உன் கலைக்கண்ணில் ஆசிட்டை ஊற்ற. என்னை விட சூப்பராக. ஏன் சொல்ல மாட்டேன்? வெறும் டவலோட இல்லை நின்றுருக்கா? அசிங்கமாக பேசாதே சிந்து. நீ தான் டவல் கட்டி விட்டியா? ஃபோனை வச்சிட போகிறேன். அப்பா, எவ்வளோ கோவம் வருது. மூஞ்சி செவந்திருக்குமே. பக்கத்தில் இருந்திருந்தா அந்த சிவந்த மூஞ்சியில் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஈவினிங் கொடு. ஈவினிங் வேறு ஒன்று கொடுக்குறதா இருக்கேன். என்ன அது? ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். எதுக்கு இப்போ? காரணம்லாம் இல்லை. கடையில் பார்த்தேன், உனக்கு பொருத்தமாக இருக்குன்னு பட்டது, வாங்கிட்டேன். என்ன அது? சஸ்பென்ஸ். சாயங்காலம் வரைக்கும் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இரு. ஒரு க்ளூ கொடு. இது உனக்கு அந்தரங்கமாக தேவைப்படும். யோசிச்சுட்டே இரு. அப்போ ஈவினிங் பார்க்கலாமா? சரி. என்ன கலர் ஃபேண்ட்டு போடுவ? இப்போ போட்டிருக்கிறது தான். ஈவினிங் மாற்றுறது இல்லை. நான் க்ரீம் கலரில் ஒரு சுடிதார் புதுசாக எடுத்தேன். அதை போட்டுட்டு வரேன். நீயும் அதே கலரில் போட்டுட்டு வாயேன். க்ரீம் கலரா? ஒர்க் பண்ணுறப்ப அழுக்காயிடுமே. அழுக்கானா துவைச்சிக்கலாம். மை டியர் கஞ்சா, சொல்கிறத போட்டுட்டு வாயேன். சரி, வச்சிடவா? வச்சுட்டு கொஞ்சம் நடுவில் வேலையும் பார்க்குறேன் என்று ரிசீவரை வைத்தாள் புன்னகையோடு சிந்துஜா. அத்தியாயம் 3. போட் கிளப் ரோட்டில் மாருதியை நிதானமாக செலுத்திய விமல்தாஸ் RAKN நிவாஸை கண்டுபிடிப்பது சிரமமே படவில்லை. காம்பவுண்ட் கேட்டில் இருந்த வாட்ச்மேன் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துவிட்டு திரும்ப கொடுத்து கேட்டை அகலமாக திறந்து விட்டதும் காரை உள்ளே தள்ளியிருந்த பங்களாவின் முகப்பை நோக்கி செலுத்தினான் விமல்தாஸ்.
நிறுத்தி இறங்கினான். போர்டிகோவில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. 7-8 பேர் நின்றிருந்தார்கள். புல்வெளியில் ஒருவன் சக்கரம் பொருத்தின கட்டர் தள்ளி புல்லுக்கு முடி வெட்டி கொண்டிருந்தான். இருட்டு அனுமதிக்காமல் மாலை வெளிச்சம் போராடி கொண்டிருந்தாலும் புல்வெளியில் நட்டு வைத்திருந்த எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. கொஞ்சம் பழமையும் புதுமையும் கலந்து கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் தன் கேமரா சாதனங்கள் நிரம்பிய லெதர் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். சலவைக்கல் தரை, தேக்கு மரக் கதவுகள், ஜன்னல்கள் ரோஸ் வுட்டில் செய்து பளபளவென்று பாலிஷ் செய்யப்பட்ட பர்னிச்சர்கள். தன் கேமரா சாதனங்கள் நிரம்பிய லெதர் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். சலவைக்கல் தரை, தேக்கு மரக் கதவுகள், ஜன்னல்கள் ரோஸ் வுட்டில் செய்து பளபளவென்று பாலிஷ் செய்யப்பட்ட பர்னிச்சர்கள். வேஷ்டி கட்டின ஒரு ஆசாமி வந்து, "போட்டோகிராஃப் விமல்தாஸ்?" என்று விசாரித்தான். "ஆமாம், வாங்க" என்று மாடிப்படிகளில் ஏறினான். விமல்தாஸ் தொடர்ந்தான். மாடியில் நிறைய அறைகள் இருந்தன. ஒரு அறைக்குள் அழைத்து வந்தான் அவன். அது அலுவலக அறை போல் இருந்தது. பெரிய மேஜை, நிறைய நாற்காலிகள், ஒரு ஆயில் பெயிண்டிங்கில் ஆள் உயர RKN. "உட்காருங்க." "ஐயா இப்பதான் எந்திரிச்சாரு. 15 நிமிஷத்துல இங்கே வர்றேன்னு சொன்னாரு." "என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா?" "காஃபி" என்றான் அவன். ஏசியின் சுவிட்சை போட்டுவிட்டு வெளியேறினான். விமல்தாஸ் தன் பையில் இருந்து கேமரா எடுத்து ஃபிளாஷ் பொருத்தி தயாராக மேஜை மேல் வைத்துவிட்டு மாலை செய்தித்தாளை எடுத்து புரட்டினான். முதல் பக்கத்தில் பஸ்ஸும் வேனும் மோதியதில் 17 பேர் செத்துப் போயிருந்தார்கள். 2ஆம் பக்கத்தில் அமைச்சர் மகன் திருமணத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். 3ஆம் பக்கத்தில் நடிகை ஒருத்தி கேக் வெட்டி தன் பிறந்த நாளை படப்பிடிப்பு தளத்தில் கொண்டாடிய போது அருகில் இன்னார் இன்னார் படத்தில் கேக்கும் வாயுமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். 4ஆம் பக்கத்தில் நகர போலீஸ் கமிஷனரின் அறிக்கை விமல்தாஸை கவர்ந்தது. முழு செய்தியும் படித்தான். இருக்கும் தமிழ் நாகப்படை இயக்கத்தின் தளபதிகளாக கருதப்படும் சின்னக்கருப்பன், தமிழ்மணி, இமயவரம்பன் மூவரையும் கூடிய விரைவில் கைது செய்வதற்காக தனி போலீஸ் படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கமிஷனர் தெரிவித்தார். செய்தியோடு சின்னக்கருப்பன், தமிழ்மணி, இமயவரம்பன் மூவரின் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. விமல்தாஸ் செய்தித்தாளை மடக்கி போட்டுவிட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்ட காபியை எடுத்து கொண்டான். சூடாகவும் சுவையாகவும் இருந்தது காபி. காபி குடித்து முடிக்கும் வரை மரியாதைக்காக நின்றிருந்த அவன் கப்பை வைத்ததும் எடுத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறிச் சென்றான். விமல்தாஸ் ஆயில் பெயிண்டிங்கில் நின்றிருந்த RKNஐ கொஞ்ச நேரம் பார்த்தான். அவ்வளவு உயரமில்லை. 5 அடிக்கு மேல் 1 அல்லது 2 அங்குலம்தான் இருக்கலாம். 8 முழ வேஷ்டி, மேலே வெள்ளை முழுக்கை சட்டை, முழுக்கை முனையில் கம்ப்ளெக்ஸ், உருண்டையான முகம், தலையில் அதிக முடியில்லை. இருந்ததும் வெள்ளையாக புருவ முடிகளில் சிக்கெடுத்தாக வேண்டும். சற்று அகலமான மூக்கு, மீசை இல்லை. மூக்குக்கும் மேல் உதட்டுக்கும் நடுவில் மீசை இல்லாததையே சற்று அகலம் அதிகமிருப்பது போல் பட்டது. பெரிய உதடுகள். கண்களில் ஒளி எதுவுமில்லை. ஆனால் முகம் பார்த்து எந்த விதமானவர் என்று அனுஷ்டிக்க முடியாதபடி இருந்தது. மொத்தத்தில் மலையாள திலகனை அதிகமாக நினைவூட்டினார் RK நந்தகோபால். விமல்தாஸ் காற்றில் கீழே விழுந்த செய்தித்தாளை குனிந்து எடுத்து மேஜை மீது வைத்தபோது தன் பாக்கெட்டிலிருந்து நழுவிய காகிதங்களை எடுத்தான். அவற்றை ஆராய்ந்து சில தேவையற்ற பில்களை கிழித்து மேஜைக்கு அடியில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் போட்டான். ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்ததும் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டான்.
இந்த ரவீந்திரனுக்கு இன்றைக்கு 5 மணிக்கு ஃபோன் செய்வதாக சொல்லிவிட்டு சுத்தமாக மறந்தே போய்விட்டேனே. இப்போது அவர் ஆபீஸில் இருப்பாரா, புறப்பட்டு போயிருப்பாரா? எதற்கும் முயற்சித்து பார்க்கலாம். மேஜை மேலிருந்த டெலிஃபோனை பார்த்தான். எடுத்து பேசலாமா? அனுமதி இல்லாமல் பேசுவது தப்பு. பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் வந்துவிட்டால் நன்றாக இருக்காது. விமல்தாஸ் எழுந்து அறைக்கதவை திறந்து வெளியே பார்க்க அந்த வேஷ்டி. விமல்தாஸ் செய்தித்தாளை மடக்கி போட்டுவிட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்ட காப்பியை எடுத்து கொண்டான். சூடாகவும் சுவையாகவும் இருந்தது காப்பி. காப்பி குடித்து முடிக்கும் வரை மரியாதைக்காக நின்றிருந்த அவன் கப்பை வைத்ததும் எடுத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறி சென்றான். விமல்தாஸ் ஆயில் பெயிண்டிங்கில் நின்றிருந்த ஆர்கேஎன்னை கொஞ்ச நேரம் பார்த்தான். அவ்வளவு உயரமில்லை. 5 அடிக்கு மேல் 1 அல்லது 2 அங்குலம்தான் இருக்கலாம். 8 முழ வேஷ்டி, மேலே வெள்ளை முழுக்கை சட்டை, முழுக்கை முனையில் கப்ளிங்ஸ், உருண்டையான முகம், தலையில் அதிக முடி, புருவ முடிகளில் சிக்கனத்தாக இருக்க வேண்டும். சற்று அகலமான மூக்கு, மீசை இல்லை. மூக்குகளுக்கும் மேல் தட்டுகளுக்கும் நடுவில் மீசை இல்லாதாலே சற்று அகலம் அதிகம் இருப்பது போல் பட்டது. பெரிய உதடுகள், கண்களில் ஒளி எதுவும் இல்லை. ஆனால் முகம் பார்த்து எந்தவிதமானவர் என்று அனுஷ்டிக்க முடியாதபடி இருந்தது. மொத்தத்தில் மலையாளத்தில்களை அதிகமாக நினைவூட்டினார் ஆர்.கே. நந்தகோபால். விமல்தாஸ் காற்றில் கீழே விழுந்த செய்தித்தாள்களை குடித்து எடுத்து மேஜை மீது வைத்தபோது தன் பாக்கெட்டிலிருந்து நழுவிய காகிதங்களை எடுத்தான். அவற்றை ஆராய்ந்து சில தேவையற்ற பில்களை கிழித்து மேஜைக்கு அடியில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் போட்டான். ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்ததும் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டான். இந்த ரவீந்திரனுக்கு இன்றைக்கு 5 மணிக்கு ஃபோன் செய்வதாக சொல்லி விட்டு சுத்தமாக மறந்தே போய்விட்டேனே. இப்போது அவர் ஆஃபீஸில் இருப்பாரா? இப்போ புறப்பட்டு போயிருப்பாரா? எதற்கும் முயற்சித்து பார்க்கலாம். மேஜை மேல் இருந்த டெலிஃபோனை பார்த்தான். எடுத்து பேசலாமா? அனுமதி இல்லாமல் பேசுவது தப்பு. பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வந்துவிட்டால் நன்றாக இருக்காது. விமல்தாஸ் எழுந்து அறைக்கதவை திறந்து வெளியே பார்க்க அந்த வேஷ்டி ஆசாமி தூரத்தில் நின்றிருந்தவன் இப்போ வந்துடுவார் என்றான். அதில் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? அர்ஜென்ட். பண்ணிக்கங்க. உரையாடலில் வந்த ஒருவர் அவனை பிடித்து நிறுத்தியது. இந்த சின்ன கருப்பன் அவ்வளவு சுலபமாக சிக்க மாட்டான் சார். சின்ன கருப்பன்? எந்த சின்ன கருப்பன்? ஒருவேளை விமல்தாஸ் படபடக்க துவங்கிய இதயத்துடன் உரையாடலை உன்னிப்பாக கவனிக்க துவங்கினான். எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி பேப்பரில் கூட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது இன்றைக்கி நேற்றா போடுறாங்க. ரொம்ப நாளாக நம்ம ஃபோட்டோவும் போடுறாங்க சார். சொந்த மூஞ்சியோடவே சுற்றுவானா ஒருத்தர்? சொல்லுங்க, ஆர்கேஎன் எங்கே? எப்போ நான் உங்களை சந்திக்கிறது? மணி என்ன ஆகுது இப்போ? 6:10. 7:30 மணிக்கு ஹோட்டல் மெசேஜில் டிக்கில் காட்டேஜ் நம்பர் 7க்கு வந்துட்டு லேட் பண்ணிடாத. வந்துடுறேன். கொண்டு வந்துறீங்க தானே? பின்ன நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். ரிசப்ஷனில் நின்று யார்கிட்ட விசாரிக்க வேணாம். நேராக வந்துடு. தெரியும் சார். வச்சிடவா? விமல்தாஸ் விரல்கள் நடுக வைத்துவிட்டு அமர்ந்தான். என்ன இதெல்லாம்? தீவிரவாத இயக்கத்தோட ஆர்கேஎன்னுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? சின்ன கருப்பன் அந்த இயக்கத்தில் தளபதிகளில் ஒருவன். அவனை இன்னும் 1 மணி நேரத்தில் இவர் சந்திக்க போகிறார். ஏதோ கொடுக்க போகிறார். அவனை போலீஸ் கைது செய்ய தேடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம் இது! எவ்வளோ முக்கியமான ரகசியம் எனக்கு கிடைச்சிருக்குது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு ஃபோன் செய்ய தகவல் சொல்ல வேண்டும்? விமல்தாஸ் பரபரப்பாக யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விட்டார் ஆர்.கே. நந்தகோபால். வாங்க தம்பி, கொஞ்சம் தாமதமாயிடுச்சோ? பரவாயில்ல சார் என்று பதட்டம் மறைத்து கொண்டு இயல்பாக பேசினார் விமல்தாஸ். அவர் மேஜை சுற்றி வந்து சுழல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா என்றார். காப்பி குடிச்சிட்டேன் சார் என்று மேஜை மேல் வைத்திருந்த கேமராவை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டான். எழுந்தான். பெயிண்டிங்கில் இருந்த ஆர்கேஎன்னுக்கும் நிஜத்திற்கும் முகத்தில் அடர்த்தியாக போட்டிருந்த பவுடரை தவிர வேறு வித்தியாசம் எதுவும் இல்லை. கேமரா வழியாக அவரை பார்த்தான். எடுத்துட்டாங்களா சார்? எடுங்க என்று கேமராவை பார்த்து புன்னகையை உரைய வைத்து கொண்டார். இப்படி வேணாம் சார். நீங்கள் இயல்பாக என்னோட ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. நான் பாட்டுக்கு எடுத்துடுறேன். ஏதாச்சும் பேச சொன்னாதான் அவர் பேசுனதே புரியாது என்று அவர் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கொண்டார். ஃபோனில் பேசுகிற மாதிரி எடுக்கிறீங்களா
சரி. ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு கேமராவை பார்த்தார். ஃபோனை பார்த்து பேசுங்க சார். 3 புகைப்படங்களோடு அவரே போதும் என்று விட்டார். நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்க? இல்லை சார், நான் எல்லா பத்திரிகையும் எடுப்பேன். விமல்தாஸ் குமுதத்தில் அடிக்கடி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அட்டையில் போடுவாங்கல்ல, பேர் பார்த்துருக்கேன். எனக்கு கூட ஒரு வீக்லி பத்திரிக்கை தமிழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அரசியல் இல்லாமல் சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிற மாதிரி அமைக்கணும்னு யோசனை. விமல்தாஸ் தன் உபகரணங்களை எடுத்து பைக்குள் வைத்தபடி வெறும் புன்னகை மட்டும் செய்தார். நல்ல ஜேர்னலிஸ்ட் யாரையாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்களே. இந்த கேள்வியை பல பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடனே யாரும் தோணலை சார். ஸ்ட்ரைக்கான ஃபோன் செய்கிறேன். பேக்கின் ஜிப்பை இழுத்து விட்டு கை கூப்பிட விமல்தாஸ் நான் புறப்படுறேன் என்றான். ஹோட்டல் மெஜஸ்டிக் ராதாகிருஷ்ணன் சாலையில் நுழைந்ததும் 10-12 வர்ணக் கொடிகளை நீரூற்றில் வைத்து கொண்டு சுத்தம் மேலும் சுத்தமாக இருந்தது. ரிசப்ஷனில் இருந்த ஆள் விழுங்கி சோபாக்களில் ஒன்றில் விமல்தாஸை உட்கார வைத்து சிந்துஜா தன் தோழியை தனியாக அழைத்து பேசிவிட்டு இவனை நோக்கி அமர்ந்தாள். என்னவாம்? நான் இது மாதிரி பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயம்னு சொல்லி ரகசியமாக உதவி செய்ய சொன்னேன். வெளியில் தெரிஞ்சால் என் வேலை போயிடும்னு சொல்லி பயப்பட்டா. நான் வற்புறுத்தினேன். சரின்னு சம்மதிச்சிட்டா. என்னை உனக்கு பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ண சொன்னான். காட்டேஜ் நம்பர் 7 RK நந்தகோபாலுக்கு அவர் பேர்லையே புக் ஆயிருக்காம். அவன் நைஸாக சாவி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா. நீயும் நானும் இங்கேருந்து நழுவி அந்த காட்டேஜ் போகிறோம். திறந்து உன்னை உள்ளே அனுப்பிட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்தோம். ரகசியமாக அவள் கையில் ஒப்படைச்சிடுவேன். இதான் ஏற்பாடு. வேறு ஏதாவது விவகாரமான நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டான். ஒரு விவகாரமும் ஆகாது என்றான் விமல்தாஸ். ஒரே ஒரு சின்ன கேமரா மட்டும் என் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். இந்த பேகை எல்லாம் நாம் காரில் வச்சுக்கிட்டு கார்லேயே வெயிட் பண்ணு. நான் ரகசியமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு தெரியாமல் நழுவி வந்துடுறேன். எனக்கு விடன்னு தான் இருக்குது என்று சிந்துஜா அவன் அந்த லெதர் பையின் ஜிப்பை இழுத்து திறந்து தனக்கு தேவையான ஸ்பெஷல் கேமராவை எடுத்து கொண்ட போது, ஹாய், இதென்ன எனக்காக வாங்கிட்டு வந்தியா என்று அந்த ஸ்ப்ரே சென்ட் பாட்டிலை எடுத்து பார்த்து பெயர் படித்தாள். ஜாஸ்மி ரோஸ். அதென்ன ரோஜா வாசனையும் மல்லிகைப்பூ வாசனையும் கலந்தடிக்குமா? யாருக்கு தெரியும்? இது வாங்கினதில்லை. அந்த RKN தன்னோட ஃபேக்ட்ரியில் தயாரித்ததுன்னு சொல்லி அன்பளிப்பாக கொடுத்தார். வேணாம்னு சொன்னாலும் விடலை. சிந்துஜா அதன் மூடி திறந்து தன்மேல் கொஞ்சமும் அவன் மேல் கொஞ்சமும் ஸ்ப்ரே செய்துவிட்டு, ஒரு புது ஸ்மெல்லாக தான் இருக்குது, இதை நான் வச்சுக்கிறேன் என்று தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். உன் ஃப்ரெண்டு வரா சிந்து. கூந்தலை பாப் செய்து காட்டன் சேலையை இடுப்பு குழைவு தெரிய நேர்த்தியாக கட்டியிருந்த சிந்துஜாவின் தோழி வந்தனா புன்னகைத்தபடி வந்து சிந்துஜாவின் அருகில் அமர்ந்தாள். சிந்துஜாவின் கையை பிடித்து குலுக்குவது போல் தன் கையில் இருந்த சாவியை அவள் கைக்கு மாற்றினாள். 2 நிமிஷத்தில் வந்துரு, இல்லைன்னா எனக்கு டேஞ்சர் ஆயிடும் என்று கிசுகிசுத்து விட்டு எழுந்து சென்றாள். உடனே விமல்தாஸும் சிந்துஜாவும் எழுந்து கொண்டார்கள். உள் வழிகளில் நடந்து நீச்சல் குளம் தாண்டி ஹோட்டலின் பின்புறம் தனித்தனியாக இருந்த மினி பங்களாக்களைப் போல் விளக்குகளில் பளிச்சிட்ட காட்டேஜ்கள் பகுதிக்கு வந்தார்கள். 7ஆம் நம்பர் காட்டேஜ் வந்து சிந்துஜா சாவி போட்டு கதவை திறந்து அவன் கைப்பற்றி ஆல் தி பெஸ்ட், பி கேர்ஃபுல் என்றாள். அவன் உள்ளே நுழைந்ததும் மறுபடி பூட்டி வேகமாக ரிசப்ஷனுக்கு விரைந்தாள். வந்தனாவிடம் ரகசியமாக சாவியை ஒப்படைத்துவிட்டு விமல்தாஸ் சொன்னபடி அவனுடைய மாருதி காருக்கு வந்து உள்ளே பேக்கை வைத்து விட்டு உள்ளேயே கதவு மூடிக்கொண்டு அமர்ந்தாள். உள் விளக்கை போட்டு கொள்ளாமல் தன் படபடப்பை அடக்குவதற்காக கேசட்டை சன்னமான ஒளியில் வைத்து கொண்டு காத்திருக்க தொடங்கினாள். காட்டேஜின் உள்ளே வந்த விமல்தாஸ்
ஸ்விட்ச் எதையும் போடாமல் கொஞ்ச நேரம் அசைவில்லாமல் நின்று கண்களை இருட்டுக்கு பழக்கி கொண்டான். அடுத்த நிமிடத்தில் ஜன்னலுக்கு வெளியில் இருந்து வந்த சன்னமான வெளிச்சத்தில் அவனால் தெளிவாகவே பார்க்க முடிந்தது. அந்த காட்டேஜின் அமைப்பை கவனித்தான். 3 பிரிவுகளாக அமைந்திருந்தது. கதவை திறந்ததும் ஒரு செவ்வக ரிசப்ஷன் போன்ற பகுதி. அடுத்து 15 அடிக்கு 15 அடிக்கு இரட்டை கட்டிலுடன் கூடிய படுக்கை அறை, அதனுடன் இணைந்த பாத்ரூம் தவிர கதவில்லாமல் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் பகுதி நிலை கண்ணாடியுடன் இருந்தது. தலைவரை சாய்த்து கொள்ளும் வசதியுடன் உயரமான சோபாக்கள், டெலிவிஷன், டெலிஃபோன், ஸ்டீரியோ பெட்டிகள். விமல்தாஸ் யோசித்தான், தீர்மானித்தான். உள்ளே நுழைந்தவுடன் இருக்கிற ரிசப்ஷன் பகுதியில் உடனே கடந்து யாரும் படுக்கை இருக்கிற அறைக்குள் தான் இயல்பாக பிரவேசிப்பார்கள். அங்கே அமர்ந்துதான் பேச விரும்புவார்கள். ரிசப்ஷனில் போடப்பட்டிருந்த உயரமான சோபாவிற்கு அடியில் நீளமாக படுத்து கொண்ட விமல்தாஸ் படுத்தபடியே தான் இருக்கும் இடத்தில் இருந்து உள்ளறையை கோணம் பார்த்தான். உள்ளே அவர்கள் எந்த கோணத்தில் உட்கார்ந்து பேசினாலும் இங்கிருந்து லோ ஆங்கிளில் சுலபமாக கவர் செய்ய முடியும் என்று உணர்ந்தான். அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவில் பேட்டரி பவர்ஃபுல்லாக இருக்கிறதா என்று செக் செய்து பார்த்து கொண்டான். ஃபிலிமில் ரோல் துவக்கத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். எல்லாம் தயார். கிளிக் சத்தம் வரப்போவதில்லை. ஃப்ளாஷ் ஒளி அடிக்கப் போவதில்லை. அடுத்த ஃபிலிமிற்கு நாம் மாற வேண்டியது அவசியம் இல்லாமல் ஓசையின்றி அதுவே மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய ரிஸ்ட் வாட்சில் கண்களை நுணுகி பார்த்து ரேடியம் உதவியால் நேரம் 7:20 என்பதை புரிந்து கொண்டான். காத்திருந்தான். 5 நிமிடங்கள் கழித்து காட்டேஜின் கதவு சாவி போட்டு திறக்கப்பட்டது. ஆர்.கே. நந்தகோபால் உள்ளே வந்து ஸ்விட்சுகளை போட்டார். ஒரு வினாடி கூட ரிசப்ஷன் பகுதியில் நிற்காமல் கதவை மூடிவிட்டு உள்ளறைக்கு வந்து அங்கிருந்த விளக்குகளை போட்டுவிட்டு தான் கொண்டு வந்த சிறிய கருப்பு நிற சூட்கேஸை அருகில் வைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தார். தன் சிகரெட் கேஸ் எடுத்து திறந்து ஒரு வெளிநாட்டு சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்து கொண்டு லைட்டரால் பற்ற வைத்து கொண்டார். சிந்தனையோடு ஆழமாக புகையை உள்ளே இழுத்து அணிவித்தார். தன் வாட்சை ஒரு தரம் பார்த்து கொண்டார். சரியாக 7:30க்கு அழைப்பு மணி ஒலித்தது. கமின் என்றான். கதவை தள்ளி உள்ளே வந்தார். தலையும் தாடியும் முற்றிலும் நரைத்து போய் காந்தி தாத்தா கண்ணாடி அணிந்து கருப்பு பெட்ஷீட்டை போர்த்தி கைத்தடியோடு அந்த தாத்தா முதல் காரியமாக கதவை மூடி தாளிட்டார். உள்ளறைக்கு வந்து வணக்கம் சார் என்று எதிர் சோபாவில் அமர்ந்தார். சினிமாக்காரன் எல்லாம் தோத்தான். என்ன மேக்கப்யா இது? இந்த கெட்டப்பில் நீ கமிஷனர் முன்னாடி போய் நின்று பசிக்குதுன்னு சொன்னால் சத்தம் போடாமல் பணம் கொடுத்துட்டு போயிடுவார் என்றார் ஆர்.கே.என். சோபாவுக்கு அடியிலிருந்து விமல்தாஸ் 2 பேரையும் ஒரே ஃப்ரேமில் கம்போஸ் செய்து முதல் ஃபோட்டோவை எடுத்தான். என்ன சென்ட் போட்டிருக்கீங்க ஆர்.கே.என்? கும்முன்னு ஆளையே தூக்குது. ரோசா வாசனையும் இல்லாமல் மல்லிகை வாசனையும் இல்லாமல் ஒரு புது மாதிரியாக இருக்கே என்று தாத்தாவுக்குள் ஒளிந்திருந்த சின்ன கருப்பன் போர்வையும் கைத்தடியையும் விலக்கி வைத்துவிட்டு கேட்டான். பக் என்றது விமல்தாஸுக்கு. போச்சு, எல்லா திட்டமும் போச்சு. சிந்துஜா விளையாட்டுக்கு என் மேலும் ஸ்ப்ரே செய்து தொலைத்ததன் விளைவு. நான் சென்று தயாரிக்கிறேனே ஒழிய நான் போட்டு கொடுக்கறதில்ல. நானும் வந்ததும் ஃபீல் செஞ்சேன். இப்போ இந்த ஆராய்ச்சி முக்கியமா என்று ஆர்.கே.என் கூறியதும் விமல்தாஸுக்கு மூச்சு வந்தது. ஒரே அரிப்பா அரிச்சு தொலையுது என்று தன் நரை விக்கையும் தாடியையும் கழற்றி கையில் வைத்து கொண்டு தாடையை சின்ன கருப்பன் சொரிந்து கொள்ள, கிளிக் நம்பர் 2. இங்கேயே உட்காந்து அரட்டை அடிக்க போறியா? பெட்டியை வாங்கிக்கிட்டு புறப்படு. ரொம்ப நேரம் நீ இங்கே இருக்கக்கூடாது. பெட்டியில் எவ்வளோ இருக்கு? 5. போதாது தலைவரே என்று மறுபடி விக் வைத்து கொண்டான். தெரியும், இப்போ கொஞ்சம் டைட்டு. நாசிக் அச்சா பீச்சே, நீங்கள் தான் உங்களுக்கு டைட்டா என்று தாடி வைத்து கொண்ட போது கிளிக் நம்பர்
3 இந்தா என்று அவர் கொண்டு வந்த சூட்கேஸை நீட்ட அதை அவர் வாங்கிய போது கிளிக் நம்பர் 4. அடுத்தது எப்போ? இப்போ வேணா? கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. சரி, நீ புறப்படு. தேங்க்ஸ் என்று கை கொடுத்த போது கிளிக் நம்பர் 5. சின்ன கருப்பன் எழுந்து கொண்டான். முன்போல் கருப்பு போர்வை போர்த்தி தடி எடுத்துக்கொண்டு போர்வைக்குள் வெளியே தெரியாதபடி அந்த சூட்கேஸை வைத்து கைகளால் அணைத்து கொண்டான். நான் புறப்படவா? சரி, எச்சரிக்கையாயிருங்க என்ற ஆர்கேஎன் அவன் தோளில் தட்டிய போது கிளிக் நம்பர் 6. அந்த 5 நிமிஷ வேலைக்காகவா இவ்வளவு காஸ்ட்லியான காட்டேஜ் புக் பண்ணீங்க சார்? இல்லை, 8 மணிக்கு ஆள் ஒருத்தியை வர சொல்லியிருக்கேன் என்று கண்ணடித்தார் ஆர்கேஎன். அதான் நான் பார்த்தேன். அதான் போன்னு விரட்டுறீங்களா? என்ஜாய், குட் நைட். தாத்தா கதவு திறந்து கொண்டு போனதும் ஆர்கேஎன் ஒரு முறை சோம்பல் முறித்தார். தன் வாட்சை பார்த்து கொண்டார். வேட்டியை மடக்கி கட்டி கொண்டு பாத்ரூமுக்குள் போய் கதவு மூடிக்கொண்ட அடுத்த வினாடி சோபாவுக்கு அடியில் இருந்து வெளியே வந்தான் விமல்தாஸ். தன் கேமராவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். ஓசையில்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். உயர்த்தி காட்டிவிட்டு ஸ்டார்ட் செய்தான். புறப்பட்டான். இப்போ என்ன நேராக கமிஷனர் ஆஃபீஸா என்றாள் சிந்துஜா. இரு, அவசரப்படாதே. எடுத்ததெல்லாம் சரியாக வந்திருக்கான்னு தெரிய வேணாமா? 2வது, இதை நான் போலீஸுக்கு கொடுக்க போகிறதா இல்லை என்றான் விமல்தாஸ். பின்ன முதல்ல ஃபிலிமை டெவலப் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன். அடுத்தது இந்த 6 நெகட்டிவ்களையும் ஒரு கவரில் போட்டு பத்திரப்படுத்த போகிறேன். அப்புறம் அந்த ஆர்கேஎன் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போகிறேன். என்ன உன் திட்டம்? நாளைக்கு கேளு என்றான், கண்களில் உற்சாகம் மின்ன. அதிகாலை 5 மணிக்கு சூரியனுக்கு முன்னால் விழித்து கொண்ட ஆர்கே நந்தகோபால் வாஷ்பேசின் கண்ணாடியை பார்த்து கொண்டு பல் விளக்கினார். கன்னத்தின் ஓரத்தில் அது என்ன? கண்ணாடி அருகே முகத்தை கொண்டு சென்று உற்று பார்த்தார். லேசாக மை ஒரு பிசிறு போல கோடிட்டிருந்தது. உங்களுக்கு 55 வயசாச்சுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? ராத்திரி காட்டேஜில் அவள் சொன்னது நினைவு வந்து சிரித்து கொண்டார். வாய் கொப்பளித்து விட்டு பாத்ரூம் கதவை மூடிக்கொண்டார். வெளிப்பட்டு வார்ட்ரோப் திறந்து வெள்ளை பனியன் ஷார்ட்ஸ் எடுத்து அணிந்தார். அக்ரிலிக் வாக்கிங் ஸ்டிக் எடுத்து கொண்டார். பங்களா வாசலுக்கு வந்து வெள்ளை அம்பாசிடரில் அமர்ந்து புறப்பட்டார். வாட்ச்மேன் கதவு திறந்து வைத்துவிட்டு விரைப்பாக சல்யூட் அடித்ததை அவர் கண்டுகொள்ளவில்லை. சாலைகளில் சோடியம் விளக்குகள் மஞ்சள் கொட்டியிருந்தன. கடற்கரை சாலையில் லைட் ஹவுஸ் அருகே உள் சாலையில் நிறுத்தி இறங்கினார். ஓசோன் காற்றை சுவாரஸ்யமாக சுவாசித்தபடி காந்தி சிலை வரைக்கும் வேகமாக நடக்கத் தொடங்கினார். இருள் முகம் கழுவத் துவங்கியிருந்தது. வெளிச்சத்திற்காக ஏங்கி ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அலைகளுக்கு சூரியன் கொஞ்சமாக புகட்டத் துவங்கியிருக்க எதிர்பட்ட பெரிய மனிதர்கள் குட் மார்னிங் சொல்லி தங்கள் நடையை ஓட்டத்தை தொடர்ந்தார்கள். ஆர்கே நந்தகோபால் காந்தி சிலை வந்த பின் அங்கேயே சற்று நேரம் நின்றார். பிறகு திரும்பி காருக்கு வேகமான நடையில் நடந்தார். இதற்குள்ளாகவே அவருக்கு உடம்பு முழுக்க வியர்த்து பனியன் முதுகோடு ஒட்டி கொண்டு விட்டது. காரை அடைந்து டவலை எடுக்க உள்ளே பார்த்து காரின் ஸ்டியரிங் மேல் செருகி வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளை கவரை பார்த்து புருவம் சுருக்கினார். என்னது? எடுப்பதற்கு முன்பாக சுற்றிலும் பார்த்தார். நிறைய பேர் நடந்தார்கள், ஓடினார்கள். யாரும் நின்று இங்கே கவனிக்கவில்லை. அந்த கவரை எடுத்தார். ஒட்டப்பட்டிருந்தது. ஓரம் கிழித்தார். உள்ளிருந்து வளவளப்பான அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து திடுக்கிட்டார். படத்தில் இவர் சூட்கேஸ் கொடுக்க சின்ன கருப்பன் வாங்கி கொண்டிருந்தார். எப்படி சாத்தியம்?
மூடிய காட்டேஜ் அறைக்குள் படு ரகசியமாக நடந்த இதை யார் எப்படி போட்டோ எடுத்து படபடப்புடன் புகைப்படத்துடன் இணைத்திருந்த கடிதத்தை எடுத்தார். கடிதம் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. படித்தார். அதிர்ச்சி அடைந்திருக்கும் திரு RKN அவர்களே, வணக்கம். நீங்கள் மயக்கமடைந்து விடவில்லையே? தெம்பாக இந்த கடிதத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள்தானே? என் பெயர் வில்லன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு வில்லன், நான் உங்களுக்கு வில்லன். நேற்று நடந்த மெஜஸ்டிக்கில் காட்டேஜ் எண் 7ல் நீங்களும் தாத்தா வேடத்தில் வந்த தீவிரவாதி சின்ன கருப்பனையும் நான் ரகசியமாக புகைப்படம் எடுத்துவிட்டேன். ஒன்றல்ல 2அல்ல 6 புகைப்படங்கள், முத்து முத்தான வர்ண புகைப்படங்கள். என்னை பொறுத்தவரை தவமிருந்தாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள். எப்படி சாமர்த்தியமாக நான் எடுத்தேன் என்று சுய புகழ் பாடி போரடிக்க விரும்பவில்லை. எடுத்தாயிற்று. இதோ மாதிரிக்கு ஒன்றை உங்களுக்கு அனுப்பியாயிற்று. நீங்கள் அரசியலுக்கு வர திட்டமிட்டிருக்கிறீர்கள். புதிய கட்சி விரைவில் துவங்கப் போகிறீர்கள். தேர்தலில் நிற்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு துணையாக சில எதிர்க்கட்சிகள். போட் கிளப் ரோட்டில் மாருதியை நிதானமாக செலுத்திய விமல்தாஸ் RKN நிவாஸை கண்டுபிடிப்பதில் சிரமமே படவில்லை. காம்பவுண்ட் கேட்டிலிருந்த வாட்ச்மேன் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துவிட்டு திரும்ப கொடுத்து கேட்டை அகலமாக திறந்து விட்டதும் காரை உள்ளே தள்ளியிருந்த பங்களாவின் முகப்பை நோக்கி செலுத்தினான் விமல்தாஸ். நிறுத்தி இறங்கினான். போர்டிகோவில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. 7-8 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். புல்வெளியில் ஒருவன் சக்கரம் பொருத்தின கட்டர் தள்ளி புல்லுக்கு முடிவெட்டி கொண்டிருந்தான். இருட்ட அனுமதிக்காமல் மாலை வெளிச்சம் போராடி கொண்டிருந்தாலும் புல்வெளியில் நட்டு வைத்திருந்த எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. கொஞ்சம் பழமையும் புதுமையும் கலந்து கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் தன் கேமரா சாதனங்கள் நிரம்பிய லெதர் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். சலவைக்கல் தரை, தேக்கு மர கதவுகள், ஜன்னல்கள் ரோஸ் வுட்டில் செய்து பளபளவென்று பாலிஷ் செய்யப்பட்ட பர்னிச்சர்கள். வேஸ்ட் கட்டின ஆசாமி வந்து போட்டோகிராஃபர் விமல்தாஸ் என்று விசாரித்தான். ஆமாம், வாங்க என்று மாடிப்படிகளில் ஏறினார். விமல்தாஸ் தொடர்ந்தான். போர்டிகோவில் 3 கார்கள் நின்று கொண்டிருந்தன. 7-8 பேர் நின்றிருந்தார்கள். புல்வெளியில் ஒருவன் சக்கரம் பொருத்தின கட்டர் தள்ளி புல்லுக்கு முடிவெட்டி கொண்டிருந்தான். இருட்ட அனுமதிக்காமல் மாலை வெளிச்சம் போராடி கொண்டிருந்தாலும் புல்வெளியில் நட்டு வைத்திருந்த எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. கொஞ்சம் பழமையும் புதுமையும் கலந்து கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் தன் கேமரா சாதனங்கள் நிரம்பிய லெதர் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். சலவைக்கல் தரை, தேக்கு மர கதவுகள், ஜன்னல்கள் ரோஸ் வுட்டில் செய்து பளபளவென்று பாலிஷ் செய்யப்பட்ட பர்னிச்சர்கள். வேஷ்டி கட்டின ஒரு ஆசாமி வந்து போட்டோகிராஃபர் விமல்தாஸ் என்று விசாரித்தார். ஆமாம், வாங்க என்று மாடிப்படிகளில் ஏறினான். விமல்தாஸ் தொடர்ந்தான். மாடியில் நிறைய அறைகள் இருந்தன. ஒரு அறைக்குள் அழைத்து வந்தான் அவன். அது அலுவலக அறை போல் இருந்தது. பெரிய மேஜை, நிறைய நாற்காலிகள், ஒரு ஆயில் பெயிண்டிங்கில் ஆள் உயர RKN. உட்காருங்க ஐயா, இப்போதான் எந்திரிச்சாரு, 15 நிமிஷத்தில் இங்கே வர்றேன்னு சொன்னார். என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா? காஃபி என்றான். அவன் ஏசியின் சுவிட்சை போட்டுவிட்டு வெளியேறினான். விமல்தாஸ் தன் பையில் இருந்து கேமரா எடுத்து ஃப்ளாஷ் பொருத்தி தயாராக மேஜை உள் வைத்துவிட்டு மாலை செய்தித்தாளை எடுத்து புரட்டினான். முதல் பக்கத்தில் பஸ்ஸும் வேனும் மோதியதில் 17 பேர் செத்து போயிருந்தார்கள். 2ஆம் பக்கத்தில் அமைச்சர் மகன் திருமணத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். 3ஆம் பக்கத்தில் நடிகை ஒருத்தி கேக் வெட்டி தன் பிறந்த நாளை படப்பிடிப்பு தளத்தில் கொண்டாடிய போது அருகில் இன்னார் படத்தில் கேக்கும் வாய்ப்புமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். 4ஆம் பக்கத்தில் நகர போலீஸ் கமிஷனரின் அறிக்கை விமல்தாஸை கவர்ந்தது. முழு செய்தியையும் படித்தான். தமிழகத்தில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கும் தமிழ் நாகப்படை இயக்கத்தின் தளபதிகளாக கருதப்படும்
சின்ன கருப்பன், தமிழ்மொழி, இமயவரம் மூவரையும் கூடிய விரைவில் கைது செய்வதற்காக தனி போலீஸ் படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கமிஷனர் தெரிவித்தார். செய்தியோடு சின்ன கருப்பன், தமிழ்மணி, இமயவரம்பன் மூவரின் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன. நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இப்போது உள்ள ஆட்சி கவிழ வேண்டும் அல்லது கலைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு இந்த ஆட்சி மேல் அதிருப்தி ஏற்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் யோசித்தீர்கள்? தமிழ் நாகப்படை என்னும் தீவிரவாத இயக்கம் உங்கள் கண்ணில் பட்டது. அதன் தம்பதிகளோடு ரகசியமாக தொடர்பு கொண்டீர்கள். அதன் வன்முறை வெறியாட்டச் செயல்களுக்கு பெட்டி பெட்டியாய் பணம் தூக்கி கொடுக்கிறீர்கள். என்ன, உங்கள் மனசாட்சியே பேசுவது போலிருக்கிறதா? சரி, இப்போது நடைமுறை பிரச்சினைக்கு வரலாம். சமீப காலமாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக நீங்கள் செயல்பட துவங்கி இருப்பதை அரசு கவனித்து வந்துள்ளது. இந்த நிலைமைகளில் என்னிடம் உள்ள பொக்கிஷங்களை பிரதிகள் போட்டு ஆளுங்கட்சி தலைவருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் கொடுத்தால் என்ன ஆகும்? வேண்டாம், விளைவுகளை நான் சொல்லவில்லை, நீங்களே யோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அப்படி செய்ய நான் முட்டாள் அல்ல, கொஞ்சம் புத்தியுள்ளவன், பணத்தின் மேலே ஆசை உள்ளவன். அந்த 6 நெகட்டிவ்ஸ்களையும் உங்களிடமே வியாபாரம் செய்ய விருப்பம். ஒரே விலை, கரார் விலை 50 லட்சம். இந்த தொகை உங்களுக்கு கொசு மாதிரி தீவிரவாதிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உத்தேசித்து இந்த சில்லறை காசை தரமாட்டீர்களா என்ன? உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம். பணத்தை ரொக்கமாக பழைய நோட்டுகளாக தயார் செய்து வைப்பதற்கு போதாது. மீண்டும் ஏதோ ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வேன். எப்படி, எங்கே பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அப்போது சொல்வேன். ராத்திரி சின்ன கருப்பன் போனதும் குடித்தனம் சிறப்பாக நடைபெற்றதா? இந்த வயசிலுமா? பெரிய ஆள்தான் நீங்கள். இங்கனம் வில்லன். படித்து முடித்த ஆர்.கே. நந்தகோபாலின் முகம் சற்று தள்ளி கடலுக்கு அந்த பக்கம் சிவந்து கொண்டிருந்த வானத்திற்கு ஈடு கொடுத்தது. அந்த வினாடி அவர் எண்ணத்தில் கொச்சையாக ஓடிய வார்த்தைகளின் செந்தமிழாக்கமாவது, எந்த விலைமகள் மகன் என்னோடு விளையாடுவது? அவனுடைய தாயாரை தெருநாய் சந்திக்க வேறு யாரிடமும் நான் சொல்லவில்லையே. எப்படி தெரிந்து கொண்டான்? எப்படி தயாராக வந்தான்? எப்படி உள்ளே வந்து ஒளிந்திருந்தான்? எப்படி? திடீரென்று ஆர்.கே.என் கண்களில் பாப்பா அகலமானது. ஒருவேளை டேய் மருது, கத்தினார். வேட்டி கட்டிய திடகாத்திரமான மருது வந்து நின்றான். நேத்து சாயங்காலம் என்னை ஃபோட்டோ எடுக்க விமல்தாஸ் வந்தானோ? அவன் ஆஃபீஸ் ரூமில் இருந்தப்போ ஏதாச்சும் ஃபோன் செஞ்சானா? ஆமாங்கய்யா, அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபோன் செய்யணும்னு என்கிட்ட கேட்டார். பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். எழுந்தார் ஆர்.கே.என். பலார் என்று அறைந்தார். அப்போ நீ ரூமுக்குள்ளே இருந்தையா? இல்லையா, வெளியில் இருந்தேன் என்றான் மருது கன்னம் பிடித்தபடி. ராஸ்கால், அவனாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அறையில் இருக்கும் எக்ஸ்டென்ஷன் ஃபோனிலிருந்து நான் பேசியதை அவன்தான் ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். கேமராக்காரன் வேலையை காட்டிவிட்டானா? காட்டேஜில் ரோஜாவும் மல்லிகையும் கலந்த நறுமணம் வீசியதே, நான் அந்த சென்ட்டை தானே அவனுக்கு பரிசளித்தேன். ஹோட்டலில் ஸ்ப்ரே செய்தது என்று மடத்தனமாக நினைத்து கொண்டேனே. சந்தேகமே இல்லை, அவனேதான். விமல்தாஸ், உனக்கு 50 லட்சமா வேண்டும்? ராம்சிங்கை உடனே வரச் சொல்லு என்றார் ஆர்.கே.என். அப்போ நீ ரூமுக்குள்ளே இருந்தியா? இல்லையா, வெளியில் இருந்தேன் என்றான் மருது கன்னம் பிடித்தபடி. ராஸ்கல், அவனாகத்தான் இருக்க வேண்டும். கேமராக்காரன் வேலையை காட்டிவிட்டானா? காட்டேஜில் ரோஜாவும் மல்லிகையும் கலந்த நறுமணம் வீசியதே, நான் அந்த சென்ட்டை தானே அவனுக்கு பரிசளித்தேன். ஹோட்டலில் ஸ்ப்ரே செய்தது என்று மடத்தனமாக நினைத்து கொண்டேனே. சந்தேகமே இல்லை, அவனேதான். விமல்தாஸ், உனக்கு 50 லட்சமா வேண்டும்? ராம்சிங்கை உடனே வரச் சொல்லு என்றார் ஆர்.கே.என். காலை 8 மணிக்கு சிந்துஜா அவனுடைய ஸ்டுடியோவிற்கு வந்தபோது விமல்தாஸ் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான்.
ஹாய், என்ன இது? என்ன மது, தூங்கி வளைஞ்சு கதவை திறப்பேன்னு நினச்சேன். ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து ரெடியாகி வெளியில் 2 இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். நேற்று எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்கு காமி. அதை பார்க்குறதுக்கு தான் சீக்கிரமே புறப்பட்டு வந்தேன். டெவலப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நெகட்டிவை மாத்திரம்தான் பிரிண்ட் போட்டேன். அந்த ஃபோட்டோவும் என்கிட்ட இப்போ இல்லை. சரி, நெகட்டிவையாவது காமி. தாத்தா வேஷத்தில் அந்த சின்ன கற்பன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். 6 நெகட்டிவையும் ஒரு கவரில் போட்டு ஒரு நம்பிக்கையான நபர் வீட்டில் பத்திரப்படுத்திட்டேன். என்னை பார்த்தா நம்பிக்கையான நபராக தெரியலையா? நீ லேடிஸ் ஹாஸ்டலில் இல்லை இருக்க. சரி, யார் அது? எங்கே பத்திரப்படுத்தி இருக்கேன்னு ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறேன், பார்க்கலாமா? சரி. விமல்தாஸ் ஒரு காகிதம் எடுத்து தன் பேனாவால் எழுதினார். 41-24-36 வாங்கி பார்த்தால் 41, 24, 36 அப்படின்னா மெதுவாக யோசி. இப்போ நான் சொல்கிறத கேளு சிந்துஜா. நேற்று திடீர்னு பிளான் பண்ணி நாம் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் நம்மை லட்சாதிபதி ஆக்க போகுது. எப்படி? முதல் கட்ட வேலை பூர்த்தி ஆயிடுச்சு. எப்படின்னு சொல்ல மாட்டியா? ரைட், எனக்கு தெரியும். சந்தன கடத்தல் வீரப்பன் ஃபோட்டோவை எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து வாங்க பத்திரிக்கைகள் முன் வந்துச்சு. அந்த மாதிரி விற்க போறியா? விற்கத்தான் போகிறேன், ஆனால் பத்திரிக்கைக்கு இல்லை. புதிராகவே பேசுகிறேன். காக்க ஒரு காப்பி போட்டு தருவியே, இன்னைக்கு கிடையாதா? காப்பி தோட்டமே வாங்கி தரேன் சிந்துஜா. ரொம்ப கனவு காணுற. தப்பில்லை, முழிச்சுக்கிட்டே கனவு காணுற. போகுது, நீ பேப்பர் படி. நான் உனக்கும் சேர்த்து காப்பி போட்டு கொண்டு வரேன். பால் இருக்குல்ல? சிந்துஜா உரிமையோடு அவனது தனி அறைக்குள் நுழைந்தார். வாசலில் நிலையாட நிமிர்ந்த பார்த்தான் விமல்தாஸ். உயரமான தாடி வைத்த கண்ணாடி அணிந்த ராம்சிங் முதல் காரியமாக கதவை மூடினான். 2ஆம் காரியமாக பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான். 3ஆம் காரியமாக துப்பாக்கி எடுத்து விமல்தாஸை நோக்கி பிடித்தான். வெளவெளத்து போன விமல்தாஸ் எழுந்து விட்டான். என்ன பிரதர், எங்கள் முதலாளி அவ்வளவு முட்டாளாக நினச்சா எப்படி? இது சைலன்சர். சுட்டா சத்தம் கூட போடாமல் உன் உடம்புல பொத்தல் போடும். நீ செஞ்சது காகித மிரட்டல், இது ஆயுத மிரட்டல். ராம்சிங் ஓசை இல்லாமல் சிரித்ததெல்லாம் சரி, ஸ்டைலாக துப்பாக்கி பிடித்திருந்ததெல்லாம் சரி, அடுத்த வரியில் ஃபோட்டோகிராஃபி அறிவு அதிகமில்லாததால் ஒரு கேணத்தனமான வாக்கியம் சொன்னது தான் தப்பு. என் முதலாளியையும் சின்ன கருப்பனையும் 6 ஃபோட்டோ எடுத்திருக்கியாமே, அந்த ஃபிலிம் ரோலை எடு. விழுந்தாஸ் விழுத்து கொண்டான். நெகட்டிவ்ஸ் என்று கேட்காமல் ஃபிலிம் ரோல் என்று கேட்கிறான். ஆக இவனுக்கு டெக்னிக்கலாக அதிகம் தெரியாது. நான் கொடுத்துடுறேன், ப்ளீஸ் என்னை சுட்டுடாதே. அருகில் மேஜை மேல் இருந்த ஒரு கேமராவை எடுத்தான் விமல்தாஸ். இந்த கேமராவுக்குள்ளே தான் அந்த ஃபிலிம் ரோல் இருக்குது. நான் இன்னும் டெவலப் பண்ணலை. கேமராவை வாங்கிய ராம்சிங் அதை திறந்து அதற்குள் இருந்த ஃபிலிம் ரோலை வெளியே எடுத்து ஒற்றை ரிப்பனாய் உருவி படம் பூரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நீ டெவலப் பண்ணணும்னா நினச்சாலும் முடியாது கண்ணா என்றான். ராம்சிங்கிடம் ஆர்கேஎன் அந்த ஃபோட்டோவை காட்டவில்லை. விமல்தாஸ் என்பவன் என்னையும் சின்ன கற்பனையும் சேர்த்து வைத்து 6 ஃபோட்டோ எடுத்துவிட்டு என்னை பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறான். அந்த நெகட்டிவ்களையும் அழித்துவிடு, அவனையும் அழித்துவிடு என்று மட்டும்தான் சொல்லியிருந்தாரா? இவனும் அதன்படியே ஃபிலிம் ரோலை அழித்து விட்டான். அடுத்த அறைக்குள் போன சிந்துஜா பேச்சு குரல் கேட்டு எட்டி பார்த்தவள் துப்பாக்கியோடு ஒருவனை பார்த்ததும் பதைத்து போய் நின்று அங்கிருந்து எல்லாம் பார்த்தபடி இருந்தார். அதான் கொடுத்துட்டேனே, இன்னும் எதுக்காக துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு இருக்க என்றான் விமல்தாஸ். முதலாளி 2 கட்டளை சொன்னாரே, அவரை துணிச்சலாக வெட்டினவன் மிரட்டினவன் உயிரோடு இருக்கலாமா? அவனை விளையாட்டாத்தான் பேசுகிறான் என்று விமல்தாஸ் நினைத்து கொண்டிருக்கும் போதே ராம்சிங் சுட்டான்.
ஸோ பரத் என்றான். அதானே பார்த்தேன், எங்கே தலைப்பை மட்டும் வச்சுட்டு மறந்து போய் வேறு கதை எழுதிட்டாரோன்னு நினச்சேன் என்று பெருமூச்சு விடுகிறார் கொசப்பேட்டை பாலமுருகன். விமல்தாஸ் யாரால் எதுக்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டான்னு போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச நீங்கள் போலீஸுக்கு போகாமல் எங்ககிட்ட வந்த காரணம்? மேஜைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த சிந்துஜா ஒரு முறை மூக்கை உறிஞ்சு கொண்டாள். மேலுதட்டில் கர்ச்சீஃப் உபயோகித்தாள். டபுள் ட்ரபிள் என்று பனியன் அணிந்திருந்தவளும் தற்சமயம் மேஜை முனையில் அமர்ந்திருந்தவளுமான சுசீலா. அதான் இவ என்னோட ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற ஃப்ரெண்டுன்னு சொன்னேனே பரத். விஷயத்தில் சிக்கல் இருக்குது, அதனால் இவ போலீஸ்கிட்ட போகலை என்றால் என்ன சிக்கல்? உயிர் சிக்கல் தான். பகலில் வீடு புகுந்து துணிச்சலாக சுட்டு கொலை செஞ்சுட்டு போகிற ஆசாமிகளை வச்சுருந்தார் ஆர்கே நந்தகோபால். போலீஸில் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு சொன்னால் அடுத்து இவ தீந்தா. ரெண்டாவது அவர் ஆமாம்னு ஒத்துக்கிற போகிறாரா? அந்த 6 நெகட்டிவ்களும் இருந்தால் அவரை ஒப்புக்க வைக்க முடியும் சசி. அதுக்காகத்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன் என்றால் சிந்துஜா. அஃப்கோர்ஸ் விமல்தாஸ் நடந்துக்கிட்டது முறையில் தான். போலீஸ்கிட்ட போக விரும்பாமல் அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டப்பவே எனக்கு லேசாக சந்தேகம். தனக்கு கிடைச்ச அற்புதமான ஆதாரத்தை வச்சு பத்திரிகைகள் துணையோடு ஆர்கே நந்தகோபாலோட சுயமுகத்தை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் ஏற்பாடு செய்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் மூளை குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சு திட்டம் போட்டுச்சு. ஒரே ஒரு பிரிண்ட்டு போட்டு அவர் கைக்கு சேர்த்து 50 லட்சம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். அதுக்காக கொலையா செய்கிறது? ஓ மை ஸ்வீட் விமல்தாஸ் விம்மினாள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொலை நடந்திருக்க 2 நாளாச்சு. ஆர்கேயின் அந்த நெகட்டிவ்ஸையும் விமல்தாஸையும் அழிச்சாச்சுன்னு சந்தோஷமாக இருக்கான் பரத். அவனுக்கு அந்த 6 நெகட்டிவ்ஸும் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கணும்னு தெரியாது என்றான் சுசீலா. எனக்கென்னமோ அனுப்பப்பட்ட ஆள் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாலும் ஆர்கே என்னும் முட்டாள்னு நினைக்கல. டெவலப் செஞ்சு பிரிண்ட்டும் போடப்பட்டு நெகட்டிவ் யாரும் ஃபிலிம் ரோல் மாதிரி கேமராவுக்குள்ளே லோடு பண்ணி வைக்க மாட்டாங்க. வந்தம் இப்போ இந்த மாதிரி கேமராவிலேருந்து ஃபிலிம் ரோலை உருவி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். முதலாளின்னு சொன்னதுமே அறை வாங்கியிருப்பான், செமத்தியாக திட்டு வாங்கியிருப்பான். அதனால் அந்த 6 நெகட்டிவ்ஸும் அழிக்கப்படலைன்னு அவருக்கு தெரியும் என்றான் பரத். அப்படின்னா அடுத்த முயற்சியில் அவங்க இறங்கியிருக்கணுமே. ஸ்டூடியோவில் தேடி பார்க்கலாம். ஸ்டூடியோவை போலீஸ் பொறுப்பில் வச்சுருக்காங்களே, அதனால் அங்கே என்டர் பண்ண முடியாது. வேறு எந்த திசையில் இறங்கலாம்னு யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க. அவன் என்ன முயற்சி வேணாலும் பண்ணட்டும். நீங்கள் அந்த 6 நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அதுக்கப்புறம் என்னை அந்த ஆதாரத்தோட டிஜிபி கிட்ட அழைச்சிட்டு போனாலும் சரி, முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போனாலும் சரி, நடந்ததை எல்லாம் அப்போ சொல்கிறேன் என்றான் சிந்துஜா. அதெல்லாம் சரிதான். இந்த துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு கண்டுபிடின்னு சொன்னால் எப்படி? இது விமல்தாஸ் என்றானே, தன் கைப்பட எழுதினதா என்று பரத் சற்று முன் அவள் ஒப்படைத்த அந்த துண்டு காகிதத்தை எடுத்து மறுபடியும் பார்த்தான். 41, 24, 36 3 எண்கள். 43, 24, 36. அவ்வளோதான். என்ன அர்த்தம்? விமல்தாஸ் கொலை செய்யப்பட்ட தினம் அதிகாலையிலேயே எழுந்து 2 இடத்துக்கு போயிட்டு வந்ததா சொன்னார். 6 நெகட்டிவ்ஸையும் ஒரு நம்பிக்கையான நபர் வீட்டில் பத்திரப்படுத்திட்டேன்னு சொன்னார். எங்கே பத்திரப்படுத்திருக்கீங்கன்னு ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன், கண்டுபிடி பார்க்கலாம்னு தான் இதை எழுதி காட்டினார். அதுக்குள்ளே பேச்சு மாறிடுச்சு. நான் காஃபி போட உள்ளே போயிட்டேன். ரைட்டு, இந்த கேஸை எந்த ஆஃபீஸர் பார்க்குறாருன்னு விசாரிச்சுக்கிறோம். அவங்க ஸ்டூடியோவிலேருந்து ஏதாச்சும் தகவல் எடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி யோசிக்கிறோம். விமல்தாஸ் நம்பிக்கையான நபர்கள் யாருன்னு விசாரிக்கணும், பார்க்கலாம். இந்த மர்டர் கேஸில் ஒரு பக்காவான ஐ விட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இன்னும் போலீஸுக்கு தெரியாது. செத்து போன விமல்தாஸுக்கு ஒரு காதல் இருக்கிறதையே இன்னும் அவங்க கண்டுபிடிச்சவங்கள விசாரிக்க வராதது ஆச்சரியம். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆதாரத்தை வசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்னஸாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் என்றான் பரத். நான் புறப்படட்டுமா? எழுந்து கொண்டாள்.
விமல்தாஸுக்கு ஒரு காதலி உண்டுங்கிறது போலீஸுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்கேஎம் குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. தலையசைத்து விட்டு சிந்துஜா புறப்பட்டு சென்றதும், பாவம் இல்லை என்றாள் சுசீலா. ஆமாம், அழுத கடுமையாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. சில பொண்ணுங்க கோபத்தில் இன்னும் அழகாக தெரிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணு சோகத்தில் இன்னும் அழகாக தெரிகிறாங்கல்ல என்றான் பரத். எப்படித்தான் சோகமான சூழ்நிலையில் கூட சைட் அடிக்கிறீங்களோ. சோகம் சிந்துஜாவுக்கு தானே, எனக்கு இல்லையே. நீ சொல்கிறத பார்த்தா வைத்தியத்துக்கு நோயாளிங்க வர்றப்ப டாக்டர்ஸ் இளவு வீட்டில் இருந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும். கண்ணெதிரே காதலனை பறி கொடுக்கறது கொடுமை பரத். ஆமாம், ஆனால் புருஷனை பறி கொடுக்கறத விட கம்மி தான். இது பாதிப்பில்லாத சோகம். பூ வச்சுக்கலாம், பொட்டளிக்க வேண்டியதில்லை. சோகம் மறைஞ்சதும் ஜோராக பட்டு புடவை கட்டிக்கிட்டு கல்யாணம் செய்துக்கலாம். எப்படி பரத் மனசு வரும்? பார்த்தது, பேசினது, பழகுனது, தொட்டது, முத்தம் கொடுத்தது இதெல்லாம் மறந்துடுமா? உறுத்தாது? எது தாலியா? ஜாக்கெட்டுக்கு மேலே போட்டுக்கிட்டா உறுத்தாது. ஜாக்கெட்டுக்கு உள்ளே போட்டுக்கிட்டா அழகான மனசில் சில சமயம் உறுத்தும். குப்புறப்படுத்தி தூங்கினா இம்ப்ரெஷனே விழும். ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல இதுக்கு விடை சொல்லுங்க பரத் என்று அந்த சீட்டை மறுபடி அவனிடம் தந்தாள். ஒருவேளை இப்படி இருக்குமோ சுசி? இப்படி ஒரு பொண்ணோட அளவுகள் மேலே 441, நடுவில் 24, கீழே 36 இந்த அளவுகள் உள்ள ஒரு பொண்ணுக்கிட்ட தான் விமல்தாஸ் அதை கொடுத்து வச்சிருக்கான். முதல் காரியமாக ஒரு இன்ச்சு டேப் வாங்கணும். எதுக்கு? விசாரணைன்னா நாம் சந்திக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அளந்து பார்க்குறதுக்கு தான். 3 அளவுகளையும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. முதல் அளவை மட்டும் பெருமூச்சு விடாமல் இருக்க சொல்லி வளர்க்கணும். டோன்ட் பி சில்லி, பி சீரியஸ். இப்போ சீரியஸாக செய்ய வேண்டியது. நியூட்டனுக்கு ஃபோன் என்று ரிசீவரை எடுத்தான் பரத். அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் அமுதவன் இளைஞராயிருந்தார். மீசைக்கு எண்ணெய் போட்டிருந்தார். முகத்தில் பிரகாசம் இருந்தது. பரத்தின் கையை மென்மையாக பற்றி குலுக்கினார். பார்வை சுசீலா மேல்தான் இருந்தது. உட்காருங்க மிஸ்டர் நியூட்டன், ஃபோன் செஞ்சார். சுசீலா சுவரில் மற்ற குற்ற விவரங்கள் படித்தார். லாக்கப்பில் மூலையில் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து வந்து கம்பியை பிடித்து கொண்டு தலையை சாய்த்து பார்த்துவிட்டு ஏதோ முணுமுணுத்தான். இரும்பு வளையல்களில் டீ கிளாஸ்களாக தொங்கவிட்டு எடுத்து வந்த பையனை அமுதவன் அருகில் அழைத்து, இங்கே 3 கிளாஸ் வச்சுட்டு போ என்றார். சொல்லுங்கள் சார், நான் என்ன உதவி செய்யணும்? நியாயமாக நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஃபோட்டோகிராஃபர் விமல்தாஸ் மர்டர் கேஸில் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? 1 இன்ச்சு கூட நகரலை சார். முத்துப்பேட்டையிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பாடி வாங்கிட்டு போனாங்க. அவங்கள தரோவாக விசாரிச்சிட்டேன். தன் பையனுக்கு பகையே இல்லைன்னாங்க. விமல்தாஸ் ஸ்டுடியோ இருக்கிறது பஜாரில். கொலை நடந்தது காலையில் 8 மணி சுமாருக்கு. பஜாரில் 9 மணிக்கு மேலே தான் எல்லா கடைகளும் திறப்பாங்க. அதனால் கொலை நடந்த சமயம் எல்லா கடைகளும் மூடி இருந்திருக்கு. கொலைகாரன் வந்ததையோ போனதையோ யாரும் பார்க்கல. அப்புறம் ஸ்டுடியோவில் 2 பசங்க அவருக்கு உதவியாக வேலை பார்க்குறாங்க. அவங்கள சக்கையாக விசாரிச்சுட்டேன். ஒரு மோட்டிவ் என்ன வேணாமா? அது புரியலை. ஒரு விதமான லீடும் கிடைக்கல. ஸ்டுடியோவோட இணைஞ்சி ஒரு ரூம் தான் விமல்தாஸ் தங்கியிருந்தார். அந்த ரூம்லேருந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் குறித்து வச்ச ஒரு சின்ன புக்கும், தன்னோட நண்பர்கள் கஸ்டமர்கள் விலாசங்கள் குறித்து வச்ச ஒரு அட்ரஸ் புக்கும் கைப்பற்றினேன். அதில் உள்ளவங்களை எல்லாம் விசாரிச்சிட்ருக்கேன். பிரயோஜனமாக ஒரு தகவலும் இல்லை. ஐசி அவர் ரூமில் ஒரு லவ் லெட்டர் கிடச்சது. சிந்துஜான்னு ஒரு பொண்ணு விமல்தாஸுக்கு உருகி எழுதியிருக்கு. யார் அந்த சிந்துஜான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. லெட்டரில் அட்ரஸ் எதுவும் இல்லை. மிஸ்டர் அமுதவன், உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கொலைக்கு கண்ணால் நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி இருக்குது. மை குட்னஸ், யார் அது? அந்த விட்னஸுக்கு இந்த கொலைக்கான முழு பின்னணி விவரமும் தெரியும். கொலை செஞ்ச ஆளே தெரியாது. ஆனால் கொலை செய்ய அவனை அனுப்பி வச்ச சூத்திரதாரியை தெரியும். அவர் ரொம்ப பவர்ஃபுல் மேன். அவர் ஒரு பெரிய சதியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஒரு அழுத்தமான ஆதாரமாக அவரை விமல்தாஸ் போட்டு எடுத்துட்டார்.
அந்த நெகட்டிவ்களை கைப்பற்றணும் அவருக்கு. அதுக்காக நடந்த கொலை இது. ஆனால் நெகட்டிவ்களை அவர் கைப்பற்றலை. அவர் அனுப்பிச்ச ஆள் ஏமாந்துட்டார். நெகட்டிவ்ஸை விமல்தாஸ் ரகசியமாக பத்திரப்படுத்திட்டார். அதை கண்டுபிடிச்சா அந்த விட்னஸ் எங்கே வேணும்னாலும் வந்து முழு விவரமும் சொல்கிறதா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொலை சம்மந்தப்பட்ட விட்னஸை மறைச்சி வைக்கிறது சட்டப்படி தப்பு இல்லையா பரத்? தர்மப்படி கரெக்டு சார். இப்போது அந்த விட்னஸ் முன் வந்து வாக்குமூலம் கொடுத்தா அந்த விட்னஸை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே தீர்த்துடுவாங்க. கேஸ் ஹோயகா பார்ட்டி அவ்வளோ பெரிய ஆள் சார். நான் சொல்கிற நெகட்டிவ்ஸை வச்சு அந்த விஐபியை வேறு ஒரு பெரிய விஷயத்துக்காக கேள்வி கேட்காம அட்ரஸ் பண்ண முடியும். தடா சட்டம் கை கொடுக்கும். அவரை உள்ளே தள்ளினப்புறம் மர்டர் கேஸும் சார்ஜ் பண்ணுவது சுலபம். அவர் ரூமில் ஒரு லவ் லெட்டர் கிடைச்சது. சிந்துஜான் ஒரு பொண்ணு விமல்தாஸுக்கு உருகி எழுதியிருக்கு. யார் அந்த சிந்துஜான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. லெட்டரில் அட்ரஸ் எதுவும் இல்லை. மிஸ்டர் அமுதவன், உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கொலைக்கு கண்ணால் நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி இருக்குது. மை குட்னஸ், யார் அது? அந்த விட்னஸுக்கு இந்த கொலைக்கான முழு பின்னணி விவரமும் தெரியும். கொலை செஞ்ச ஆளை தெரியாது. ஆனால் கொலை செய்ய அவனை அனுப்பிச்சு வச்ச சூத்திரதாரியை தெரியும். அவர் ரொம்ப பவர்ஃபுல் மேன். அவர் பெரிய சதியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஒரு அழுத்தமான ஆதாரமாக அவரை விமல்தாஸ் ஃபோட்டோ எடுத்துட்டார். அந்த நெகட்டிவ்களை கைப்பற்றணும் அவருக்கு. அதுக்காக நடந்த கொலை இது. ஆனால் நெகட்டிவ்களை அவர் கைப்பற்றல. அவர் அனுப்பிச்ச ஆள் ஏமாந்துட்டான். நெகட்டிவ்களை விமல்தாஸ் ரகசியமாக பத்திரப்படுத்திட்டார். அதை கண்டுபிடிச்சா அந்த விட்னஸ் எங்கே வேணும்னாலும் வந்து முழு விவரமும் சொல்கிறதா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கொலை சம்மந்தப்பட்ட விட்னஸை மறைச்சி வச்சுக்கிறது சட்டப்படி தப்பு இல்லையா பரத்? தர்மப்படி கரெக்டு சார். இப்போது அந்த விட்னஸ் முன் வந்து வாக்குமூலம் கொடுத்தா அந்த விட்னஸை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே தீர்த்துடுவாங்க. கேஸ் ஹோயகா பார்ட்டி அவ்வளோ பெரிய ஆள் சார். நான் சொல்கிற நெகட்டிவ்ஸை வச்சு அந்த விஐபியை வேறு ஒரு பெரிய விஷயத்துக்காக கேள்வி கேட்காம அரெஸ்ட் பண்ண முடியும். தடா சட்டம் கை கொடுக்கும். அவரை உள்ளே தள்ளினப்புறம் மர்டர் கேஸும் சார்ஜ் பண்ணுங்க சுலபம். அமுதவன் தன் தாடையை தேய்த்து கொண்டு யோசித்தார். என் ஃப்ரெண்டு ஒரு தமிழ் படத்துக்கு போயிட்டு வந்தான். படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். வசனம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சது. ஆனால் கதை தான் புரியலைன்னு சொன்னான். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லாததால் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது. எனவே நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறீங்க? இந்த மர்டர் கேஸில் இதுவரைக்கும் நீங்கள் விசாரித்த நபர்களோட ஸ்டேட்மெண்ட், நீங்கள் கைப்பற்றின அட்ரஸ் புக், டெலிஃபோன் புக்கு இதெல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி வேணும் சார். ஓகே, தர்றேன். 1 மணி நேரத்துக்கு பின் காரில் பரத் அந்த ஸ்டேட்மெண்ட்களில் படித்து கொண்டு வர சுசிலா காரை ஓட்டினாள். இப்போ எங்கே போகிறோம்? நம்ம ஆஃபீஸுக்கு. வந்தார்கள் நம்பிக்கையான நபர்கள். ஒன்றா அவர் இந்த டெலிஃபோன் புக்கில் இல்லைன்னா அட்ரஸ் புக்கில் இடம் பெற்றிருக்கணுமா இல்லையா? ஆமாம், அட்ரஸ் புக்கை முதல்ல எடுத்துக்கலாம். அகர வரிசையில் எழுதி வச்சிருக்கார். எண்ணிட்டேன். மொத்தம் 240 அட்ரஸ் இருக்குது. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. இதில் 78 பேருக்கு ஃபோன் இருக்குது. 178 பேருக்கு. இதில் சில பேரைத்தான் அமுதவன் விசாரிக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்னா ஒவ்வொருத்தரோட ஃபோன் செஞ்சு கண்டுபிடிக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம்.